பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9-10 வசனங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவானுக்கு கர்த்தர் காண்பித்த காட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல நிற்க யோவான் காண்கிறான். அப்பொழுது அங்கே சூழ்ந்திருக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை வணங்கி அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீரே எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு பல பாஷைக்காரர் ஜனங்கள் கோத்திரங்களில் இருந்த எங்களை மீட்டு கொண்டு, நீர் அடிக்கப்பட்டு எங்களை மீட்டு கொண்டீர். எங்களை மீட்டு கொண்டது மட்டுமல்ல, எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாய் மாற்றினீர், ஆசாரியர்களாய் மாற்றினீர். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அவருக்கு இயேசு என்று பெயர் வைத்ததின் நோக்கமே என்ன? மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கும் இரட்சகராய் அவர் வந்தபடினாலே. இயேசு இரட்சகர், சேவியர். உங்களுடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் தண்டனையை அவர் வாங்கினார். அவர் அடிக்கப்பட்டார். அவர் மேல் விழுந்த அடி என்னை மீட்கும்படிக்கு ஏதுவாய் மாறிற்று. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். இயேசுவின் மேலே விழுந்த ஒவ்வொரு அடியும் எனக்கு தேவன் பாராட்டின இரக்கம், என் மேல் விழும் ஆக்கின, எனக்கு வர வேண்டிய தண்டனை. அவர் அடிக்கப்பட்டதினாலே நான் மீட்கப்பட்டேன். நான் மீட்கப்பட்டது மட்டும் இல்லை, அவர் அடிக்கப்பட்டதினால் கர்த்தர் என்னையும் உங்களையும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றினார். இன்று நாம் ஆராதிக்க காரணம் அன்று அவர் அடிக்கப்பட்டது. ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை மறந்து விடவே கூடாது. இன்னைக்கு நான் ஆராதிக்க காரணம் அன்று என் ஆண்டவர் அடிக்கப்பட்டது. இந்த நன்றியோடு, ஆமென், இந்த பக்தியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கென்று வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களுக்காக அடிக்கப்பட்டேன். நீங்கள் அடிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்கள் அடிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நாங்கள் ஆசாரியர்களாக இருக்கோம். உங்கள் அன்புக்கு இணையே கிடையாதுப்பா. எப்பொழுது நன்றியுள்ளவர்களாக உண்மை கனப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.